என்னுடைய மாமனாருடைய அம்மா நாகரத்னம் இறந்தது. ஏன்னா இந்த உறவுகளை பற்றி பேசும்போது நான் சொல்லணும். ஏன்னா நான் ஏதோ தனியாக ஒரு விஷயமாக போகிறேன்ல. எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், நான் போனால் எனக்கு என்ன துவையல் பிடிக்கும், எனக்கு என்ன சாம்பார் பிடிக்கும், எனக்கு என்னென்ன காய்கறி பிடிக்கும், நான் என்னென்ன எப்போ சாப்பிடுவேன், நான் எனக்கு எத்தனை மணிக்கு நான் டீ குடிப்பேன், நான் எனக்கு இன்றைக்கி என்ன வேணும், ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கோம். என் பொண்டாட்டிக்கு தெரிகிறதோ, என் அம்மாவுக்கு தெரியும், என் அம்மாவுக்கு தெரிகிறது, என் பொண்டாட்டி தெரிகிறது, என் மாமியாருக்கு தெரிகிறது, ரைட்டு. இந்த உறவுகள் என்னென்னா அது ஒரு பெரிய வலிமையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்க்கு அஸ்தி வர மாதிரி இந்த உறவுகள். அது எவ்வளோ தான் ஆட்டம் கண்டாலும் பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க நமக்குன்னு. மாமன் மச்சான், சொந்தக்காரன், வேண்டியவன், இவங்க எல்லோரும் நமக்கு ஒரு ஏன்னா அந்த உறவுகள் இல்லாத திருமண வாழ்க்கை ஒரு வெறுமனேன்னு தான் இருக்கும். அதை விட்டு உறவுகளோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது ஒரு நல்லதோ கெட்டதோ எப்பயோ ஒரு தடவை பார்க்க போகிறோம். சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி தான் அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணணும். வேற என்ன பண்ணுறது? சண்டை போடுறதுக்காக ஒரு சொந்தம். அப்படி சண்டை போடுறதுக்கு கூட உறவுகள் இல்லைன்னா இருக்குது. சண்டே இல்லைன்னு இல்லை, இந்த நினைவுகள் இல்லாத வாழ்க்கைன்னு சொன்னீங்க, தனிமைப்பட்டு இருந்தா அது நிறைய பேருக்கு புரிய வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அதனால அதை திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன். நினைவுகள் இல்லைன்னா சண்டை போட்டால் தானே நினைவுகள் இருக்கும். சண்டை போடுறதுக்காக ஒரு ஆள் இருக்கணும் கூட. புருஷன் முன்னாடி வேணா சண்டை போட்டுக்கலாம். ஆமாம், எவ்வளோ நேரம் சண்டை போட்டுக்க முடியும்? அது வேறு மாதிரி விரக்தியில் தான் போய் நிற்கும். ஆனால் வெளியிலேருந்து வரும்போது தான் ஒற்றுமைக்கான காரண காரியங்கள் கிடைக்கும். இவங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு சேரும்போது அந்த 20 வருஷம் வாழ்க்கை போயிட்டு 10 வருஷம் வாழ்க்கை எவ்வளோ தூரம் போயிடுச்சு. அந்த அந்த குழந்தைக்கு தாத்தா பாட்டி பாசம் இல்லாமல் போயிடுது, அப்பா அம்மா அவருடைய புரிதல் இல்லாமல் போயிடுது, மதிப்பு தெரியாமல் போயிடுது, குடும்பத்தோட அமைப்பு என்ன எப்படின்னு தெரியாமல் போயிடுது. இந்த உறவுகள் என்னென்னா அந்த கிரகங்கள், அதுக்கு தான் கிரகங்களை படிங்க ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட அதுதான். ஒருத்தர் வீட்டில் வயதானவர் ஒருத்தர் இருக்கும்போது சாவி ஒருத்தர் இருக்கும் பாருங்கள், நிர்வாகம் ஒருத்தர் இருக்கும் பாருங்கள்.